அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசினியர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஏன்னா 2023 பாருங்க, ஜனவரி மாதம் 2023 ஜனவரி மாதம் சனி பயிற்சி நடந்தது. எல்லா கடகராசிக்காரங்களும் தெரியும். ஏன்னா சனி பயிற்சினால ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி இப்ப 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம். உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் எங்க? கும்பராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க சனி பகவான். சொந்த வீட்டுல இருக்காரு சனி. பொதுவா பாருங்க, அஷ்டம சனியில படாத பாடு படுவாங்க. வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும். நல்லா இருந்தவங்க அப்படியே டவுனுக்கு வருவாங்க. அப்படி சரிச்சு விடும். அஷ்டம சனின்னா சறுக்கல் கொடுக்கும், சரிவை சந்திப்பாங்க. டாப்ல இருக்கவங்க அப்படியே அப்படியே கீழே வருவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, அஷ்டம சனி பதம் பார்க்காம விடாது. ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. கடந்த ஒரு 11-12 மாசமா, கடந்த ஒரு வருஷமே சொல்லிடலாம், 2023ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா எந்த ஒரு கடகராசி நேர்களும் நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க வாழ கிடையாது. அதுதான் உண்மை. இது யாரா இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கடகராசி நேர்களா இருந்தாலும் சரி, நீங்க புனர்பூச நட்சத்திரமா இருக்கீங்களா ஒத்துக்குவீங்க, பூச நட்சத்திர நேர்களா இருக்கீங்களா கண்டிப்பா ஏத்துக்குவீங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திர நேர்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் தான் கடுமையான பாதிப்புல இருக்கீங்க, இப்ப வரைக்கும் இருக்கீங்க. சரிங்களா? ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுத்து பாருங்க, இந்த 2024ஆம் ஆண்டு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு வரும். மொத்தமா 3 நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வரும். சரிங்களா? பிரச்சனை வரும், கவனமா இருங்க. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகும். முழுசா சால்வ் ஆகும்னு சொல்லிட முடியாது. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இந்த வருஷம் இருக்கதாங்க கண்டிப்பா செய்யும். ஏன்னா ஒரு ராசிக்கு 8ல சனி. 8ல சனி என்ன பண்ணுவாரு? தடங்களா இருப்பார், முட்டுக்கட்டையா இருப்பார். உங்களுக்கு நிறைய பிளாக் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க, தடையா இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியாம தவிப்பீங்க. நல்ல ஒரு முயற்சி, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து வச்சாலும் அந்த முயற்சி தோல்வியாகும். இதெல்லாமே இந்த வருஷம் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் இந்த காலகட்டங்களில் பகைச்சிக்காதீங்க. சரிங்களா? நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா, கரெக்டா வேலைக்கு போவாங்க. வேலையை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, மாத்தாதீங்க. வேலையை மாத்தணுங்கிற அந்த ஐடியாவே விட்டுருங்க. சொந்த தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க, கண்டிப்பா ஆரம்பிக்கவே கூடாது. இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. ஏன்னா அஷ்டம சனி வந்துட்டாலே பிரச்சனை கொடுக்குதுன்னு அர்த்தம், நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். 8ஆம் இடம் என்ன? வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்க அவமானம், வலி வேதனை, துக்கம், துயரம், அசிங்க அவமானம் எல்லாமே 8ஆம் இடம் தான். அதுல இன்னொரு சில நல்ல விஷயம் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. இந்த லாட்ரி வாங்குறது, திடீர் ஜாக்பாட் அடிக்கிறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது 8ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இப்ப 8ல சனி இருக்காரு. அப்ப இந்த 8ல இருக்க சனி என்ன பண்ணுவாரு? நெகட்டிவான விஷயங்கள் தான் கொடுப்பாரு. யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா எவ்வளவோ உதவி பண்றீங்க. கடகராசி நேயர்கள் பாருங்க, தாயுள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க. அன்பு பாசம் இறக்கம் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். மனசாட்சியோட நடந்துக்குவீங்க. நல்ல குணம் படைச்சவங்களா இருப்பீங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து, அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. 2023ஆம் ஆண்டு பாருங்க, அடுத்தவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா கடன் வாங்கி கொடுத்து நீங்க மாசம் வட்டி கட்டுற மாதிரி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை. இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. அதனால அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உதவி பண்ணுங்க, தப்பு கிடையாதுங்க. சரிங்களா? முடியாதவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்றது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கோயில் குளத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, டொனேஷன் கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வஸ்திர தானம், ஏதோ ஒரு தானம் பண்ணுங்க. தானம் தர்மம் எல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா பண உதவின்னு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா போய் லாக் ஆயிருவீங்க, மாட்டிக்குவீங்க, பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்குவீங்க. ஒரு சில பேர்ல அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. கடைசியில் மாதம் மாத தவணை கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாம போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல அசிங்கமானம், மேலதிகாரிகள் உங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. உங்களை யாருமே புரிஞ்சுக்க கிடையாது. எவ்வளவோ திறமை வச்சிருக்கீங்க. கடகராசினியர்களோட ஜாதகம்லாம் வரும்போது நல்லா தெளிவா தெரியுதுங்க. பார்க்கும்போது நல்லா தெளிவா தெரியுது. திறமை உள்ள ஜாதகமா இருக்கு. லக்னத்தை குரு பார்த்து, லக்னாதிபதியோட சுபகரங்களோட தொடர்பு நல்ல டேலண்டா இருக்கீங்க. ஆனா நீங்க பாருங்க, அடுத்தவங்ககிட்ட அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, உங்களை யாரும் புரிஞ்சுக்க கிடையாது. மேலதிகாரிக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. திறமை இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டாள்கிட்ட போய் வேலை செய்யறீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குங்க கடகராசினியர்களோட வாழ்க்கை. முட்டாள்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார், அறிவே இல்லாத அவங்ககிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவோ சொல்றோம், நாங்க சொல்றதுல கரெக்டா இருக்கு, இப்படி பண்ணுங்க நல்லா சொல்றோம், ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்க பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரெடிட் நல்ல பேர் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க.
நாங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன், கிரெடிட்ல சேலரி இன்கிரிமெண்ட் எல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க. மெயினா புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரக்காரங்க நேர்கள் இப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால கவனமா இருக்கு. இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருக்கணும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். ஏன் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். புதுசா வாகனம் எடுக்கிறங்கிற பேர்ல ஒரு சில பேர் வாகன விபத்து சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாகனம் வாங்கலாம், தப்பு கிடையாதுங்க. வண்டி வாகனத்துல கவனமா போகணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா விபத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா 8ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்கு உண்டான இடம், கண்டத்துக்கு குடிக்கிற இடம் இந்த 8ஆம் இடம். இப்ப அந்த இடத்துல சனி பகவான் 8ல் இருக்காரு. அப்போ வாகன விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும் நீங்க. அதனால இரவு நேர பிரயாணங்களா இருந்தாலும் சரி, பகல் நேரமா இருந்தாலும் சரி, நீங்க பிரயாணம்னாலே எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. அடுத்தவங்ககிட்ட வண்டியில போறது வர்றது இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த 2024ஆம் ஆண்டு. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு திருமணம் நடக்குமானாலும் ஒரு சில பேர் கேட்குறீங்க அந்த அஷ்டம சனி. திருமணம்லாம் நடந்துடும். ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த வருஷத்துலேயே நடந்துடும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வந்துருவார். எப்போ மே மாதம் ஆரம்ப பகுதியில் குரு பயிற்சி நடக்கும். திருமண பாக்கியம்லாம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. புதுசா தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடியவங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க. சரிங்களா? அவசர முடிவு எடுக்க வேண்டாம். ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. டாக்குமெண்ட் செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கா, சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பாருங்க. சரிங்களா? அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசி நேயர்கள் இந்த வருஷம் ஆயுள் நட்சத்திர நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பூச நட்சத்திரக்காரங்க கேட்டாலே சொல்லுவாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்க கேட்டாலே சொல்லுவாங்க. 2023ஆம் வருஷம் எப்படி இருந்தது உங்களுக்கு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பில் இருந்தாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை. மன நிம்மதி கிடையாது, தூக்கம் இல்லை உங்களுக்கு, சரியான தூக்கம் கிடையாது உங்களுக்கு. மன வேதனையோட, நரக வேதனையோட ஒரு கடுமையான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் கடகராசி நேர்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எந்த ஒரு கடகராசிக்காரங்களும் கண்டிப்பா ஏத்துக்குவீங்க. சரிங்களா? அதனால இந்த 2024ஆம் ஆண்டு நீங்க உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். முதலீடு போடுறதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டு, அந்த லாட்டரி ரேஸ், இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிசினஸ், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், இந்த மாதிரி எல்லாம் போய் பங்குச்சந்தை இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நல்லா போய் லாக் ஆயிருவீங்க. சரிங்களா? ஒருத்தர் வந்து பணத்தை கொடுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் மாத்தி தரேன், 10,000 ரூபாய் கொடுங்க 1,00,000 ரூபாய் மாத்தி தரேன், இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. புதுசா இந்த மாதிரி எல்லாம் நண்பர்கள் வருவாங்க. இப்போ அறிமுகங்கள் கிடைக்கும். அவங்ககிட்ட எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். எச்சரிக்கையா இருந்துட்டீங்கனாலே இந்த அஷ்டம சனியை நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியும் உங்களால். சரிங்களா? தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, உங்களோட இஷ்டதெய்வ வழிபாடு நிச்சயமா உங்களை காப்பாற்றும். அதை செஞ்சுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. பொதுவாக அந்த அஷ்டம சனியெல்லாம் பாருங்க, இருக்கிற கையில இருக்கிற பணத்தை வச்சு நீங்க முடியாதவங்களுக்கும், ஊனமுற்றவங்களுக்கும், இல்ல கோயிலுக்கோ ஏதோ ஒன்று தான தர்மம் பண்ணீங்கனாலே இந்த பாதி பிரச்சனை உங்களுக்கு கம்மியாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அஷ்டம சனியில இந்த கடகராசி நேயர்கள், இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இந்த 2024ஆம் ஆண்டு ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், கவனமா இருக்கு. உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காம இருக்கிற வரைக்கும் ஓகே, சந்தோஷம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு அஷ்டம் சனி நடக்கும் போது இன்னும் மேலும் பிரச்சனை இருக்கும். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. என்ன தசாபுத்தி உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை வந்து இயக்கிட்டு இருக்கு, அதுதான் மெஜாரிட்டியே பேசும். சரிங்களா? அதுதான் அதிகப்படியே பேசும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் எந்த டைம்ல எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஏ டு ஜெட் எல்லாமே நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.